நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நம்ம கைன் மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ கைன் மாஸ்டர் நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேஷியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் எல்லாம் சாம்பிளுக்கு ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறீங்களோ, அதாவது நான் ஸ்டார்டிங்கில் வச்சுருப்பேன் பாருங்கள், ஒரு 4-5 ஆக்ட்ரஸ் ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மாளவிகா மோகனன் அந்த ஃபோட்டோ வர்ற மாதிரி செட் பண்ணியிருப்பேன். ஸோ அது மாதிரி யாரோட ஃபோட்டோவை நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு ஒரு 5 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண உடனே இதை ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு மூவ்மெண்ட் கொடுக்கணும், அதாவது மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணணும். ஸோ அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் நீங்கள் ஃபோட்டோஸ் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனில் எப்படி செட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ ஸ்டார்டிங் பொசிஷன் ஜூம் பண்ணியும், ரெண்டாவது ஃபோட்டோ எண்டு பொசிஷன் ஜூம் பண்ணியும் செட் பண்ணும். ஸோ இப்போ நான் சாம்பிளுக்கு செட் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இமேஜை டச் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நீங்கள் இது போல் கையை வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரி ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா எண்டு பொசிஷனும் ஸ்டார்ட் பொசிஷனும் சேம் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு ஸ்டார்ட் பொசிஷன் ஜூம் பண்ணி வைக்கலாம், அப்போ இல்லைனா எண்டு பொசிஷன் ஜூம் பண்ணி வைக்கலாம். அடுத்த ஃபோட்டோவுக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்டு பொசிஷனை மட்டும் நல்லா ஸ்க்ரீனில் ஜூம் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஃபோட்டோவை நீங்கள் ட்ராக் பண்ணிங்க, கையால் ஜூம் பண்ணிங்க அப்படின்னாலே அது ஜூம் ஆகும். ஸோ ரெண்டாவது ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் ஸ்டார்ட் பொசிஷனை ஜூம் பண்ணிக்கிறேன், எண்டு பொசிஷனை நார்மலாக ஸ்க்ரீனில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஆப்போசிட்டாக நீங்கள் செட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டார்ட் பொசிஷனில் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாவது ஃபோட்டோ எண்டு பொசிஷனில் பண்ணியிருக்கணும். ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய 5 ஃபோட்டோஸ்லையுமே நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 5 ஃபோட்டோஸ்லையுமே அந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ப்ளே பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஃபோட்டோ ஜூம் இன் ஆகும், இன்னொரு ஃபோட்டோ ஜூம் அவுட் ஆகும். ஸோ இதுக்காக தான் நான் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ இப்போது நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன சாங்கில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய சாங், அதாவது ஸ்டார்டிங்கில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சாங்கோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஹே வெற்றி விழா அப்படின்ற சாங் தான். இந்த சாங் எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்காதவன் மூவிலேருந்து தான் நான் எடுத்தேன். ஸோ அதே சாங் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேம் சாங்கை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எந்த டியூரேஷன்லேருந்து பிஜிஎம் வருது அப்படின்றத நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதே சாங் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டியூரேஷன்லேருந்து நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாங் கட் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது சொல்கிறத விட நீங்கள் இதே சாங் யூஸ் பண்ணி சாம்பிள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு சாங் வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நான் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த சாங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட், அதாவது 0.1 செகண்ட் இது வரையும் தான் ஸ்டார்டிங்கில் ஒரு டைலாக் பார்த்தீங்க இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு டைலாக் வருது. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது டைலாக் வந்துடும். ஸோ அது மாதிரி டைலாக் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த குட்டி பாட்ஸ் இருக்கும். பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா புது வெர்ஷனில் மட்டும் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஆக்சலரேஷன் அப்படின்ற ட்ரான்சிஷன் எஃபெக்டில் ஒன்று ஸ்பீட் இன் இல்லை ஸ்பீட் அவுட் எது வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் எது செட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக செகண்டில் செட் பண்ணணும். ஸோ அது மாதிரி ட்ரான்சிஷன் எஃபெக்ட் செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை 1.1 செகண்ட் அளவுக்கு நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ முடியுது இல்லையா, அதாவது மூணாவது ஃபோட்டோ ஆரம்பிக்கிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அகைன் அந்த ஸ்பீட் அவுட் ஆட் பண்ணிக்கிட்டேன் ட்ரான்சிஷன் எஃபெக்ட். ஸோ ரெண்டாவது இமேஜோட டியூரேஷனையும் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோ கொஞ்சம் ஸ்லோவாக வரும், அதாவது டைலாக் கொஞ்சம் ஸ்லோவாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக போயிடும் அந்த டைலாக். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 ஃபோட்டோ மட்டும் ஸ்லோவாக வர மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக வர்ற மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு 2த்துக்கு மட்டும் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது இருக்கிறதுல எதுலேயுமே ட்ரான்சிஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணல. ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2த்துக்கு மட்டும் நீங்கள் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் யூஸ் பண்ணால் போதும்.
ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இமேஜோட டியூரேஷனை கம்மி பண்ணணும். அப்படி பண்ணல, நீங்கள் இமேஜோட டியூரேஷனை கம்மி பண்ணிவிட்டு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஃபோட்டோஸும் வந்து கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஆக்டர்ஸ், அதாவது உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து லைனாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 ஃபோட்டோஸ் மட்டும் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எவ்வளோ வந்து செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் 4 வர்ற மாதிரி, இல்லை 3.5லேருந்து 4க்குள்ளே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் டியூரேஷன், ஃபோட்டோட டியூரேஷன். அதுபோல் 3 ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி செட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லையுமே இந்த வீடியோ பொறுத்தவரையும் நீங்கள் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த 3 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு மட்டும் நம்ம வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் சிம்பிள், ஸோ 3 ஃபோட்டோவுக்கு நடுவில் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிளை மட்டும் டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துக்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய ஃபோட்டோவோட டியூரேஷன் நான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன், செட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் ஆக்சிலரேஷன் ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டோரில் போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஓகேவா. இதில் வந்து ஸ்பீடின் அப்படின்ற ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டை வந்து செட் பண்ணிவிட்டு பாயிண்ட், ஸோ அதாவது 1 செகண்ட் வந்து செட் பண்ணுறேன் ட்ரான்சிஷன் டியூரேஷன். ஸோ அகைன் அடுத்து இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள் இருக்கக்கூடிய அந்த ட்ரான்சிஷன்லேயும் போயிட்டு ஸ்பீட் அவுட் அப்படின்ற எஃபெக்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் 1.5 செகண்ட் வந்து செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த இமேஜோட டியூரேஷன் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சாங் ப்ளே பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும், நான் ப்ளே பண்ணக்குள்ளே எனக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இமேஜோட டியூரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தெந்த இடத்துலலாம் சாங் வந்து ஸ்லோவாக போகுது, எந்த இடத்துல பீட் அதிகமாக வருதோ அந்த இடத்துல மட்டும் நிறைய ஃபோட்டோஸ் வர மாதிரி தான் நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஸோ நானும் அப்படி தான் வந்து செட் பண்ணுறேன். இந்த இடத்துலலாம் ரொம்ப மியூசிக் வந்து ஸ்லோவாக போகுது. ஸோ அதனால தான் 3 இமேஜ் வந்து கண்டினியூவாக ஸ்லோவாக வர மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் இருக்குது பாருங்கள், இதுக்கப்புறம் நமக்கு வந்து பீட் அதிகமாக வரப்போகுது, அதாவது நிறைய ஃபோட்டோஸ் இதுக்கப்புறம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கரெக்டாக நான் இப்போது கிராப் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது மாதிரி கிராப் பண்ணிவிட்டு அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வாங்க, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் வாங்க. இதில் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த பிளாக் கலர் இமேஜை வந்து ஸ்க்ரீனில் ஃபுல்லாக செட் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் இமேஜை வந்து டச் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷனில் போயிட்டு ஃப்ளிக்கர் அப்படின்ற எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மட்டும் ஃப்ளிக் அது கண்ணடிக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து சாங் நிறைய ஃபோட்டோஸ் வரப்போகுது அப்படின்றத ஒரு மென்ஷன் பண்ணுற மாதிரி கூட நினச்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா ஃபோட்டோவும் ஸ்லோவாக வர மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு டிஃபால்ட் டியூரேஷன் ஆஃப் ஃபோட்டோ கிளிப் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து 1.3 இல்லை 1.2 கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் முக்கியமே. ஸோ நான் இப்போ ஒரு 20 ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் நான் வந்து 1.3 வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுவே அதை விட அதிகமாக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிவிட்டு எல்லா ஃபோட்டோஸையும் லைனாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே 1.3 அந்த டியூரேஷன்லேயே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோலேருந்து கடைசி வரையும் இருக்கக்கூடிய ஃபோட்டோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் இப்போ பண்ணணும். ஸோ அது என்ன அப்படின்னா பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் தான். ஸோ எல்லாத்துலேயுமே பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் வந்து செட் பண்ணிவிடுங்க ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு. ஸோ நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ்லையுமே இந்த பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலேயுமே ஆட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைன்மாஸ்டர் அசஸ் ஸ்டோரில் வந்து கிடைக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய நேமில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெமரி லேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிப் கிராஃபிக்ஸ் இருக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜை டச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த கிளிப் கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மெமரி லேன் வரும். அதில் 1ஆம் நம்பர் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 5 ஃபோட்டோஸ்க்கு 1ஆம் நம்பரும் அடுத்த இருக்கக்கூடிய 5 ஃபோட்டோஸ்க்கு 4ஆம் நம்பரோ இல்லை 2ஆம் நம்பரோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி கூட மாற்றி அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு மெமரி லேனில் போய்ட்டு 1ஆம் நம்பரை டச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டிக் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை, அதில் இருக்கக்கூடிய எஃபெக்டை ஜஸ்ட் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 5 ஃபோட்டோஸ்க்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த கிளிப் கிராஃபிக்ஸ். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ இந்த இடத்துலலாம் டைலாக் வரும்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும் வரும். ஸோ இந்த பிளிங்க் ஆகுது இல்லையா, இந்த இடத்துலேருந்து அந்த சாங்கோட பிஜிஎம் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து கொடுக்க சொன்னேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ரொம்பவே சிம்பிள் தான். இதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்துலேயுமே அந்த மெமரி லேன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.